மயூரன் மயூரன் வந்துட்டீங்களா? ஓ சார் வந்துட்டேன் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்கடா. நான் நெஞ்சு சத்தம் போட்டு கதைக்கலாட. ஏன்னா நான் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். ஹாஸ்டல் வந்து ஓகே என்னடா சார். மெடிசின் காட்ட ஹாஸ்டல்ரா. சத்தம் போட்டா கத்துவாங்கள வந்து சிங்களாக்கள் முழு பேரும் வந்து கத்துவாங்களே. ஓகே சார். அதால நான் வெளியே வச்சு எடுக்கிறேன். அப்படி முன்னுக்கு மொத்தத்தில் லைட் இருக்காத வச்சிருக்கேன். சிக்னல் பிரச்சனைடா. ஓகே சார். ஓகே சார். அப்போ ஜெஃப்னால வந்துட்டீங்களா சார்? ஜெஃப்னாவால இங்க கண்டிடானே. கண்டிக்கு வந்துட்டேன் இப்போ. ஓகே. ஓகே சார். ஓகே சார். ம். இப்ப இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா இங்கிலாந்துல வளர்ச்சி பெற்ற கைத்தொழில் பற்றி பார்க்க போறோம். சரியா? ஓகே சார். அதுல அன்றைக்கு பார்த்தது இரும்பு கைத்தொழில், நிலக்கரி கைத்தறி. கைத்தொழில், ஆடை கைத்தொழில் பார்த்தாச்சு. சரியா? சார். சார் கடைசியா இரும்பு பார்த்தேன் சார். இரும்பு பார்த்தாச்சு. இனி பார்க்க போறது போக்குவரத்து, விவசாயம், தொடர்பாடல் போன்ற கைத்தொழில் துறைகள் பற்றி பார்க்க போறோம். சரியா? ஓகே சார். இதுல நிலக்கைத்தொழில் பற்றி நிலம் நிலம் சார்ந்த நிலம் நீர் பேர இங்கிலாந்துல வளர்ச்சி பெற்ற துறைகள்ல போக்குவரத்து துறையும் ஒன்றாகும். இந்த போக்குவரத்து துறை நிலம், நீர், ஆகாயம் என மூன்று துறைகளால கட்டி எழுப்பப்படுது. சரியா? ஓகே சார். அதான் போக்குவரத்துல என்ன? நில ரீதியான போக்குவரத்து, நீர் போக்குவரத்து ரீதியான கடல். போக்குவரத்து, ஆகாய போக்குவரத்து. ரீதியான போக்குவரத்தை பார்க்கலாம். ஓகே சார். இதுல நீ சத்தம் போட்டுக்கது நான் தானே கொஞ்சம் சத்தம் போடல. அதுல ஓகே நில சார். நில ரீதியான போக்குவரத்தை பார்த்தோம்டா, நிலமண்டு போடு 1811ஆம் ஆண்டு ஜோன் மெக்கடம் என்பவரால பெருவீதி அமைப்பு கண்டுபிடிக்கப்படுது. சரியா? ஓகே சார். 1811ஆம் ஆண்டு ஜோன் மெக்கடம் என்பவரால பெருவீதி அமைப்பு முறை கொண்டு கண்டுபிடிக்கப்படுது. சரியா? ஓகே சார். அதாவது நிலத்தினை அகழ்ந்து பெரிய கற்களை இட்டு அதன் மேல் சிறிய கற்களை இட்டு மட்டுப்படுத்தி அதன் மேல் தார் இடப்பட்டு அமைக்கப்படுவது பெருவீதி ஆகும். சரியா? சார் பெருவீதினா ஹைவேவா சார்? பெருவீதி என்றா இப்ப அந்த ஹைவே அப்ப நார்மல் ரோட் இருக்கு தானே. ஓகே சார். ஓகே சார். அதாவது என்னன்னா, முதல்ல நிலத்தை அகழுவோம். அகழ்ந்தா பிறகு என்னது பெரிய கற்களை இடுவோம். அதற்கு மேல சிறிய கற்களை இட்டா பிறகு மேல தார ஊத்தி போட்டுத்தான் உருவாக்கப்படுவது பெருவீதியாம். சரியா? ஓகே சார். இந்த வீதிக்கு மெக்கடம் வீதி என பெயர் அழைக்கப்படுது. இந்த வீதிக்கு மெக்கடம் வீதி. ஓகே சார். இந்த சரி. ஓகே சார். அடுத்த 1814ஆம் ஆண்டு ஓகே சார். ஜோர்ஜ் ஸ்டீவன்சனால புகையிரத இன்ஜின் கண்டுபிடிக்கப்படுது. 1814ஆம் ஆண்டு ஜோர்ஜ் ஸ்டீவன்ஸ் என்பவரால புகையிரத இன்ஜின். ஓகே சார். புதிய கஞ்சி. புகையிரத இன்ஜின். அடுத்த இட்ரோக்டன் டார்லிங்டன் என்பவரால இஸ்ட்ரோக்டன் ஒன்று, டார்லிங்டன் இன்னொருவரை. இஸ்ட்ரோக்டன் ஒன்று, அடுத்த டார்லிங்டன் இன்னொருவர். ஓகே சார். அவரால புகையிரத வீதி கண்டுபிடிக்கப்படுது. இஸ்ட்ரோக்டனாலையும் டார்லிங்டன் என்பவராலையும் புகையிரத வீதி கண்டுபிடிக்கப்படுது. ஓகே சார். புகையிரத வீதி. ம். அடுத்தது 1885ஆம் ஆண்டு டெம்லர் என்பவரால மோட்டார் வாகனம் கண்டுபிடிக்கப்படுது. 1885ஆம் ஆண்டு டெம்லர் என்பவரால மோட்டார் வாகனம் கண்டுபிடிக்கப்படல். ஓகே சார். அடுத்த நீர்வழி போக்குவரத்து பற்றி பார்ப்போம். ஓகே சார். நீர்வழி போக்குவரத்து அவ்வகையில 1807ஆம் ஆண்டு 1807ஆம் ஆண்டு ஓகே சார். 7ஆம் ஆண்டு ராபர்ட் ஃபுல்டன், பூனா இல்லனா டானா, ராபர்ட் புல்டன் ராபர்ட் புல்டன். புகைப்படகு கண்டுபிடிக்கப்படுது. 1807ஆம் ஆண்டு ராபர்ட் புல்டன் என்பவரால புகைப்படகு கண்டுபிடிக்கப்படுது. சார் புகைப்படம்னா நார்மல் போட்டா சார்? புகைப்படகு என்னண்டா இது இது நிலக்கரி அதுல உருவாக்கின புகை புகை சார்ந்து இருக்கല്ലോ.
அப்படி. ஓகே சார், ஓகே. அடுத்த வந்து 1811ஆம் ஆண்டு கென்ரி பெல். 1811ஆம் ஆண்டு கென்ரி பெல் நன்றி. புகை ஓகே, கப்பல். ஓகே. ஓகே சார். அடுத்த வந்து ஆகாயம். ஓகே சார். ஆகாயம். 1903ஆம் ஆண்டு 1903ஆம் ஆண்டு சார். 1903ஆம் ஆண்டு ஓகே சார். ஆர்வில் ரைட் வில்வரைட் என்பவரால வந்து விமானம் சார். சரி சார். ஆம் சார். ஓகே சார். அதாவது வந்து 1903ஆம் ஆண்டு ஆர்வில் ரைட் வில்வரைட் எனும் ரைட் சகோதரர்களால வந்து ஆகாய விமானம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. சரியா? ஓகே சார். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து கைத்தொழிலும் வந்து வளர்ச்சி வருது. இவ்வளவும் வந்து போக்குவரத்தை நாங்க நோக்கலாம். அதான் வந்து என்னது, நீர்வழி, ஆகாய வழி, தரைவழி. ஓகே சார். அதாவது 1811ஆம் ஆண்டு மெக்கடம் வீதி கண்டுபிடிக்கப்படுது. அதே வந்து 1814ஆம் ஆண்டு ஜோய் ஸ்டீவன்ஸ் என்பதால புகையிரத இன்ஜின் கண்டுபிடிக்கப்படுது. ம். அதுக்கு பிறகு டார்லிங் என்பதால வந்து புகையிரத வீதி, டெம்ப்ளர் என்பதால வந்து மோட்டார் வாகனம், நியூட்ரல் வாகனம். நீர் வழியா வந்து ரோபர்ட் புல்டன் என்பதால புகைப்படகு, அடுத்த ஹென்றி பெல்லால புகை கப்பல், அடுத்த வந்து ரைட் சகோதரால வந்து ஆகாய விமானம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஓகே சார். அடுத்த வந்து தொடர்பாடல் கைத்தொழில். தொடர்பாடல் கைத்தொழில் கைத்தொழில். ஓகே சார். இங்கிலாந்துல வளர்ச்சி பெற்ற கைத்தொழில் துறைகள்ல வந்து தொடர்பாடல் கைத்தொழிலும் உண்டாம். சரியா? ஓகே சார். இக்கைத்தொழில் துறையானது 18ஆம் நூற்றாண்டு பின்னரை பகுதியில வந்து இங்கிலாந்துல வந்து வளர்ச்சி வருது. ஓகே சார். இந்த தொடர்பாடல் கைத்தொழிலை நாங்க நோக்கம் என்றால் 1840ஆம் ஆண்டு 1840ஆம் ஆண்டு பெனி தபால் முறை கண்டுபிடிக்கப்படுது. சார். 1800 ஆ 40ஆம் ஆண்டு தபாலா சார்? பெனி தபால் முறை. பேனா நீனா இத்தனை பெனி தபால் முறை கண்டுபிடிக்கப்படுது. சார், யாராலன்னு சொன்னீங்க இல்லையே சார்? இல்ல இல்ல இல்ல, இதுக்கு போடலடா. இதுக்கு கொமனா ஓகே சார். இதானே. ஓகே சார். அதாவது ஒரு பெண் செலவுல வந்து ஓகே சார். ஒரு பெண் செலவுல வந்து உள்ளூருக்குள் தகவலை வந்து பரிமாறிக்கொள்ளும் முறை வந்து பெண்ணின் தபால் முறை. ஒரு பெண் செலவுல வந்து உள்ளூருக்குள்ள வந்து தகவலை வந்து மாற்றி கொண்டோம் என்றால் அது வந்து பெண்ணின் தபால் முறை. சரியா? ஓகே சார். அடுத்த 1844ஆம் ஆண்டு 1844ஆம் ஆண்டு ஓகே சார். சாமுவேல் மோஸ் என்பவரால வந்து சாமுவேல் மோஸ் என்பவரால வந்து ஓகே சார். தந்தி முறை வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதாவது வந்து குறியீடுகளை வந்து பயன்படுத்தி தகவல்களை வந்து பரிமாறிக்கொள்கிற முறை. சரியா? தந்தி முறை. ஓகே சார். 1844ஆம் ஆண்டு சாமுவேல் மோஸ் என்பவரால வந்து தந்தி முறையை கண்டுபிடித்து குறியீடுகளை பயன்படுத்தி தகவல்களை வந்து பரிமாறிக்கொள்றார். அடுத்த 1866ஆம் ஆண்டு ஓகே சார். 66ஆம் ஆண்டு 1866ஆம் ஆண்டு சைரஸ் டப்ளி பீல் என்பவரால வந்து சைரஸ் டப்ளி பீல் என்பவரால வந்து கேபிள் முறை வந்து கண்டுபிடிக்கப்படுது.
சார் ம் என்ன சார்? கேபிள் முறை. அதாவது கேபிளை பயன்படுத்தி என்ன போன் காய்க்கிற மாதிரி, வயர்லெஸ்ல காய்க்கிற மாதிரி. ஓகே சார். சரியா? ஆயிரத்தி ஓகே சார். எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சைரஸ் டப்ளி பீல் என்பவர் வந்து கேபிள் முறையை கண்டுபிடித்து விரைவாக தகவல்கள் வந்து பரிமாற்றப்படுது. சரியா? ஓகே சார். அடுத்த 1876 ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரகம்பெல் என்பவரால வந்து 1876 அலெக்சாண்டர் கிரகம்பெல் என்பவரால் ஓகே சார். இரண்டு என்பவரால் இரண்டு தொலைவில் உள்ள நகரங்களை செப்பு கம்பியினால் இணைத்து ஒளியை பயன்படுத்தி தகவல்களை வந்து பரிமாற்றார். இரண்டு தொலைவில் உள்ள நகரங்களை வந்து செப்பு கம்பியினால வந்து இணைத்து ஒளியை பயன்படுத்தி தகவல்களை வந்து பரிமாறிக்கொள்றார். இணைத்து. அதாவது வந்து இரண்டு நகரங்களுக்கு இடையில வந்து என்னது செப்பு கம்பியால வந்து இணைச்சு இணைத்து ஒளியை தகவல். பயன்படுத்தி தகவல்களை வந்து பரிமாறிக்கொள்றார். சார் சார் ஓகே சார். ஆ? சார் ஆ சார் இந்த முறை ஹிஸ்டரி பேப்பர் எப்படியாம் சார்? எதுவும் தெரியல, என்ன கேட்கிறேன் நான். இப்ப என்ன உங்களுக்கு என்ன தொடங்கல, எனக்கு இனித்தான் தொடங்க கிறிஸ்டி. ஆ ஆ ஓகே சார். ஓகே சார். அவங்களுக்கு இன்னும் 18ஆம் தேதி கிளாஸ் எடுக்க சொன்னவங்க நாளைக்கு தான் அவங்களுக்கு போடணும். இன்னும் நாளைக்கு 20-24 எக்ஸாம் சொன்னாங்க. தெரியா வடிவா ஆ என்னண்டு. ஆ ஓகே சார். ஓகே சார். இப்படி போட்டா எடுத்தாரு நோட்ஸ், நீ யோசிக்கா. இது இல்ல என்னண்டா, சார், நான் கேட்டேன் சார் பேப்பர் எப்படின்னு. அதான் ஒரு அலெக்சாண்டர் கிரகம்பல் என்பவரால வந்து இரண்டு தொலைவில் உள்ள நகரங்களை வந்து செப்பு கம்பியினால வந்து இணைத்து ஒளியினை பயன்படுத்தி தகவல்களை வந்து பரிமாறிக்கொள்கின்ற முறையான தொலைபேசியை வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகே சார். சரி. அடுத்தது 1895 1895 ஆண்டு ஓகே சார். குக்லி மார்க்கோனி என்பவரால வந்து ஓகே சார். வானொலி வந்து கண்டுபிடிக்கப்படுது. வானொலி. அதாவது வானத்தில் இருந்து வருகின்ற அலைகளை பயன்படுத்தி இவ்வானொலியானது கண்டுபிடிக்கப்பட்டது. வானத்தில் இருந்து வருகின்ற அலைகளை பயன்படுத்தி வானொலியானது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே சார். அடுத்தது இதனைத் தொடர்ந்து ஜோன் லோக் பியாட் ஒளியை பயன்படுத்தி தகவல்களை வந்து பரிமாறிக்கொள்வதற்கு தொலைக்காட்சியை வந்து கண்டுபிடிக்கிறார். ஜோன் லொகிபியாட் என்பவரால வந்து ஒளியை பயன்படுத்தி தகவல்களை வந்து பரிமாறிக்கொள்ளும் தொலைக்காட்சியை வந்து கண்டுபிடிக்கிறார். சரியா? ஓகே சார். அடுத்த வந்து சார்ல்ஸ் பேபேஜ் வந்து கணனியை வந்து கண்டுபிடிக்கிறார். சார் அது எத்தனாம் ஆண்டு சார்? அது ஆண்டு இல்லைன்னா. ஓகே சார். அடுத்தது விவசாய கைத்தொழில். ஓகே சார். சார் நம்ம தொடர்பாடலும் போக்குவரத்தும் பார்த்துட்டோம் தானே சார்? ஓ, அடுத்த வந்து விவசாய கைத்தொழில். இங்கிலாந்தில் ஓகே வளர்ச்சி சார். பெற்ற துறைகள்ல வந்து இந்த விவசாய கைத்தொழிலும் உண்டு. இந்த விவசாய கைத்தொழில் வந்து ஜோன் ரோட்டர் ஜென் ரோட்டர்
ஓகே சார், ஜென் ரோட்டர். அடுத்தது ரோபர்ட் பெக்பெல். ரோபர்ட் பெக்பெல். ரோபர்ட் பெக்பெல். ஓகே சார். இவர்களால வந்து மேற்கொள்ளப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகளால வந்து வளர்ச்சி வருது. குறிப்பா வந்து ஜென் ரோட்டர் என்பவரால வந்து குதிரைகளை வந்து பயன்படுத்தி வரிசையாக பயிரிடும் முறையை வந்து கண்டுபிடிக்கிறார். குதிரைகளை வந்து பயன்படுத்தி வரிசையாக பயிரிடும் முறையை வந்து கண்டுபிடிக்கிறார். சரியா? ஓகே சார். இதனால் விதைத்தானியங்கள் மீதப்படுத்தப்பட்ட அதே வேளை விளைச்சலும் அதிகரித்துக் கொள்ளுது. சார் இந்த என்ன சார்? இந்த குதிரையை பயன்படுத்தி வரிசையா பயிரிடும் முறையை கண்டுபிடித்தமையால வந்து விதைத்தானியங்கள் வந்து மீதப்பட்டதோடு விளைச்சலும் வந்து அதிகரிக்குதா. ஓகே சார். அடுத்தது ராபர்ட் பெக்பெல். சார் ராபர்ட் பிக்வெல்லா? ராபர்ட் பெக்பெல் வந்து என்னத்தை கண்டுபிடிக்கிறா, செம்மறி ஆட்டுல இருந்து இனப்பெருக்கம் செய்யும் தொழில்நுட்ப முறையை கண்டுபிடிக்கிறா. ராபர்ட் பெக்பெல் வந்து செம்மறியாட்டை இனப்பெருக்கம் செய்யும் புதிய தொழில்நுட்ப முறையை வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகே சார். இதனைத் தொடர்ந்து குவானோ உரம் கண்டுபிடித்தார். இவர் வந்து குவானோ என்ற உரத்தை வந்து கண்டுபிடிக்கிறார். சார் இவர் தானே? இவர் குவானோ என்ற உரம் வந்து கண்டுபிடிக்கிறார். சரியா? ஓகே சார். அடுத்த நாங்க பார்க்க போறது வந்து கைத்தொழில் புரட்சியால வந்து ஏற்பட்ட விளைவுகள். சரியா? ஓகே சார். கைத்தொழில் புரட்சி ஒன்று வந்து உற்பத்தி வந்து பெருகுது. உற்பத்தி பெருகியமை. ஓகே சார். அடுத்த வந்து வர்த்தக நகரங்களோட எழுச்சி. ஓகே சார். வர்த்தக நகரம் எழுச்சி. ஒன்று லண்டன். உதாரணமா லண்டன், லண்டன், லிவர்பூல், ஓகே சார். பெர்மிங்ஹாம், ஓகே சார். சேபீல்ட், ஓகே சார். வேர்ல்ஸ், வேர்ல்ஸ், அடுத்தது லங்காஷயர், ஓகே சார். அடுத்த ஜோக்ஷயர், ஓகே சார். அடுத்த வந்து மான்செஸ்டர். அடுத்த ஓகே பாயிண்ட்ஸ் சார். வந்து கைத்தொழில் துறைகள் வந்து வளர்ச்சி வருது. ஆடை கைத்தொழில், இரும்பு கைத்தொழில், போக்குவரத்து, நிலக்கரி தொடர்பாடல், விவசாயம். சரியா? ஓகே சார். அடுத்த வந்து நிலமானிய முறையின் வீழ்ச்சி. சார் நம்ம நிலமானிய முறை வீழ்ச்சி பார்த்தோமா சார்? வீழ்ச்சி பார்த்ததான் நிலமானிய முறை வீழ்ச்சி. சார் சும்மா ஷார்ட்டா கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன் நிலமானிய முறை வீழ்ச்சி வருதுன்னா, கைத்தொழில் துறையில வந்து வர்த்தகம் வந்து வளர்ச்சி பெற்றமையால வந்து என்ன நடக்குமெண்டா, என்ன வர்த்தகம் விருத்தி பெற்றமையால அந்த மூட நம்பிக்கை அதுல இருந்து இல்லாம போய் நிலமானிய முறை வீழ்ச்சி வருதானே. ஓகே சார். ஓகே சார். ஆமாம் சார். அதைத்தான் சொல்லியிருக்கோம். அடுத்த வந்து வங்கி காப்புறுதி போன்ற நிதி நிறுவனங்கள்ட எழுச்சி. ஓகே. ஏனெண்டா
கைத்தொழில் வந்து அதிக விருத்தி செய்ய வந்து வங்கி காப்புறுதிகள் வந்து என்னது அதிகளவான செல்வந்தர்கள் வந்து முற்பட வந்து முதலீட்டாளர் வந்து முற்பட வந்து வங்கி காப்புறுதிகள் வந்து வளர்ச்சி வருது காரணம் சரியா. ஆமாம் சார், ஆமாம் சார். அடுத்து வந்து இங்கிலாந்துல வந்து சகல துறைகளும் வந்து வளர்ச்சி பெற்றமையால வந்து ஐரோப்பால முதன்மை இடத்தை வந்து இங்கிலாந்து பெறுது. ஓகே சார். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து வர்த்தக விருத்தியால வந்து பணப்பாவனை வந்து மக்கள் மத்தியில இன்னும் அதிகரிக்குது. ஓகே சார். அடுத்த வந்து குடியேற்றவாத போட்டி நிலவுதல். குடியேற்றவாத போட்டி நிலவியது. உதாரணமா வந்து மூலப்பொருட்களை பெறுவதற்கும் முடிவுப் பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்கும் எனது அதிகளவான குடியேற்றவாத கைத்தொழிற்சாலைகள் வந்து உலக நாடுகள் தோறும் தோற்றம் பெற்றமையால வந்து இயந்திர சாதனங்களை கண்டுபிடிக்கப்படுது. இதால வந்து அரசியல் கொள்கைகள் வந்து வளர்ச்சி வருது. குடியேற்றவாத போட்டி நிலவியமை உதாரணமா வந்து மூலப்பொருட்களை பெறுவதற்கும் முடிவுப் பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்கும் வந்து அதிகளவான போட்டி நிலவியமையால வந்து குடியேற்றவாத போட்டி நடக்குது சரியா. ஓகே சார். அடுத்த வந்து கைத்தொழிற்சாலைகள் வந்து உலகம் எங்கும் வந்து தோற்றம் பெற்றமை. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து இயந்திர சாதனங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. சார் அடுத்து. அடுத்த வந்து அரசியல் கொள்கை வளர்ச்சி பெறுது. ஒன்று பொதுவுடைமைவாதம், அடுத்த தாராண்மைவாதம். அரசியல் கொள்கைகள் வளர்ச்சி பெறல். ஒன்று பொது உடைமைவாதம், அடுத்தது தாராண்மைவாதம். அடுத்து புதிய பல சட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. புதிய பல சட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது சரியா. ஓகே சார். அதாவது வந்து நிலக்கரி கைத்தொழில பார்த்துதான் இந்த சிறுவர்களை வந்து வேலை. தொழில வந்து என்னது இருக்கக்கூடாது அந்த சட்டமே ஓகே சார். ஈடுபடக்கூடாது அந்த சட்டம். அடுத்த வந்து தொழிலாளர்களோட உரிமைகள் வந்து வென்றெடுப்பதற்கு தொழிற்சாலைகள் வந்து உருவாக்கப்படுது. இப்படி சோட்டா போட்டு தொழிற்சாலைகள் வந்து உருவாக்கம். ஓகே சார். அடுத்த வந்து குடியேற்ற நாடுகளில் சந்தைகள் உருவாக்கப்பட்ட காரணத்தால வந்து ஐரோப்பியர்கள் அதிக அளவான லாபத்தை பெற்றுக்கொண்டமை. சார் மார்க்க சொல்லுங்க சார். குடியேற்ற நாடுகளில் சந்தைகள் உருவாக்கப்பட்ட காரணத்தால் ஐரோப்பியர்கள் அதிக அளவான லாபத்தை பெற்றுக்கொண்டமை. ஏனென்றா உதாரணமா வந்து இங்கிலாந்து எடுத்துக்கொண்டோம்டா குடியேற்ற நாடுகளை வந்து கைப்பற்றி கொண்டமையால வந்து இங்க இருக்கிற என்னது அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களை வந்து குடியேற்ற நாடுகள் இறக்குமதி செய்து தங்களுடைய லாபத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் தானே. ஆமாம் சார், ஆமாம் சார். அதால வந்து குடியேற்ற நாடுகள்ல வந்து சந்தைகள் வந்து உருவாக்கப்பட்ட காரணத்தால வந்து ஐரோப்பியர்கள் அதிக அளவு லாபத்தை பெற்றுக்கொண்டு குறிப்பா வந்து ஓகே. இங்கிலாந்து. ஓகே சார். அடுத்த வந்து தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாத பிரச்சனைகள் வந்து தோன்றியது. ஏண்டா வந்து அதிக அளவான என்னது வர்த்தக நிறுவனங்கள் வந்து தோற்றம் பெற்றமையால வந்து அதிக அளவான மக்கள் வந்து என்னது அதுக்கு இந்த போட்டியிட்டமையால வந்து இந்த சில பேருக்கு வந்து இந்த வேலை இல்லா பிரச்சனை குறிப்பா வந்து இங்க இலங்கைன்னு இதே சொல்லலாம் பட்டதாரி ஓகே பிரச்சனை சார். மாதிரி. அடுத்த வந்து தொழில்நுட்பத்தை இயக்க தெரிந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டியமை. ஏனெண்டா வந்து இந்த ஒரு வர்த்தக நகரம் வந்து அதுக்கு தொழில் தெரிஞ்சாக்களை தான் நடிப்பிட முடியும். ஆமாம் சார். அதனால வந்து சாதாரண மக்களுக்கு வந்து என்னது வேலைகள் வந்து கிடைப்பதற்கு என்னது அரிதாக காணப்பட்டது. என்னடா திறமை இருந்தாலும் அது அது சார்ந்த ஒரு தொழில்நுட்பமும் தெரியாத காரணத்தால வந்து என்ன நடக்குதுன்னா ஆஹ் வேலை வந்து கிடைக்காம போகுது சரியா. ஓகே சார். ஓகே சார். அடுத்த வந்து குறிப்பா வந்து என்ன உனக்கு வந்து இங்கிலீஷ் knowledge இருக்கு ஆனா வந்து உனக்கு என்ன இங்கிலீஷ் வந்து இல்லாத காரணத்தால அதான் உனக்கு அது கிடைக்காம இருக்கும் சரியா. ஆமாம் சார். அதே மாதிரி தான். சரி அடுத்த வந்து குடிசை கைத்தொழில் வந்து வீழ்ச்சி அடைந்தமை. சார் குடிசை கைத்தொழில்னா? அதாவது வந்து என்ன சொல்றது அந்த ஆட்கள் டைப் தானடா அந்த இதுல வந்து வாழ்ந்த ஆட்கள் டைப் தானே அந்த ஆமாம் சார். ஆட்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு ஒரு கை பரம்பரை சார்ந்த தொழில் இருக்குன்னு தானே.
சின்ன சின்ன கைத்தொழில். ஓகே சார், ஓகே சார். அந்த தொழில் வந்து இல்லாம போகும். ஏன்டா வந்து என்னது ஒரு குறிப்பா வந்து இலங்கையில வந்து என்ன வர்த்தகம் இது வந்து எக்ஸ்போர்ட்டுகள் வந்து வளர்ச்சி வரணுமெண்டா வந்து என்ன நடக்குமெண்டா, என்ன அங்க என்ன சொல்றது, இல்ல இல்ல இலங்கையோட உதாரணம் எடுத்துக்கொள்ள, இலங்கையின் பொருளாதாரத்துல வந்து என்ன அந்த ஆடை கைத்தொழில் அதுகளுக்கு மீது இது ரெடிமேட் உடுப்புகள், ரெடிமேட் உணவு அதுகளுக்கு வந்து நாங்க போறோம். சார். ஆனா இலங்கையில இருக்க பாரம்பரிய உணர்வுகள் இதுவும் பாரம்பரிய ஆடைகள் இது வந்து இல்லாம போதல்லோ. சார். அதைத்தான் இல்ல சொல்லியிருக்கு. ஏனண்டா வந்து வர்த்தக நகரங்கள் வந்து அதிகரிச்சு கொண்டு போனா அந்த இங்கிலாந்துல வந்து காணப்பட்ட பாரம்பரிய கைத்தொழில்கள் வந்து இல்லாமல் போகும், வீழ்ச்சி அடையும், பின்பற்றோர் வந்து குறையும். எதுக்கு டிமாண்டோ சார். அங்க போயிடும் மக்கள். விளங்கிட்டா ஓகே இது? சார். சார், அது விளங்கிட்டு. அடுத்த வந்து முதலாளி தொழிலாளி ஏழைகள் பணக்காரர் கொண்ட வர்க்க வேறுபாடு தோற்றம். இஞ்சேருக்கு தானடா பணம் இருந்தவன் பணக்காரன், பணம் இல்ல அடியேல, அப்படித்தானே? ஏழு. சார். இப்ப படிப்பை விட பணம் தான் இப்ப முக்கியமா இருக்குது எல்லாத்துக்கும். இது அடுத்த வந்து இயந்திர சாதனங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டமையால வந்து நேரம் வந்து மீதப்படுத்தப்பட்டமை. சார் சார் என்ன சார்? இயந்திரங்கள் வந்து அதிகளவா கண்டுபிடிக்கப்பட்டமையால வந்து நேரங்கள் வந்து மீதப்படுத்தப்பட்டமை. அதாவது வந்து கையை பயன்படுத்தி செய்யாம மிஷினப்படுத்தி செய்யணுமையால வந்து அதிகளவு லாபத்தை வந்து ஈடுபட்டதோடு மட்டுமல்ல நேரம் மிச்சம். மிச்சம். ஓகே சார். அடுத்த வந்து வெளிநாடுகளுக்கு இடையிலான தொடர்புகள் வந்து அதிகரித்தமையால வந்து கலாசார கலப்பு வந்து ஏற்படுது. ஏனெண்டா வந்து வர்த்தகம் வந்து வளர்ச்சி பெற்றமையால வந்து என்ன ஒவ்வொரு நாடுகளும் வந்து தங்களோட வந்து வர்த்தகத்தை வந்து மேற்கொள்ள முற்படும். சரியா? சார். அப்படி முற்படைக்க வந்து அந்த நாட்டுக்காரன் வந்து இங்க வருவான் தானே. சார். இங்க வந்து என்ன தங்களுடைய கலாச்சாரத்தை வந்து பரப்பப்பட்டமையால வந்து இந்த வர்த்தகத்துல வந்து கலப்பு ஏற்படும். கலாச்சார ரீதியா வந்து குறிப்பா வந்து இலங்கையை நாங்க எடுத்துக்கொண்டோம்னா இலங்கையில வந்து வர்த்தகம் வந்து இந்த வர்த்தக பொருட்கள் டிமாண்ட் இருக்கிறத தெரிஞ்சு போர்த்துகேயர் ஒல்லாந்தர்கள் வந்து இங்க வந்து என்னது இனக்கலப்பு வந்து செய்யப்பட்டது. சார். சார். உம் அடுத்த வந்து சூழல் மாசடைந்தமை. சரியா? ஓகே சார். அடுத்த வந்து என்ன பூகோளமயமாகியது. எதிர்காலத்துல வந்து போர்கள் பல இடம் பெற வித்துட்டு இருந்தது. சரியா? ஓகே சார். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து வரும் ப்ரோ. சார். அடுத்த வந்து என்னன்னா அடிப்படை வசதி குன்றிய சேரிப்புறங்கள் வந்து உருவாக்கும். சேரிப்புறங்கள்ட உருவாக்கம் அதான் வந்து என்னண்டா நகரங்கள் வந்து வளர்ச்சி பெற்றாலும் அங்க என்னது அதிகளவான வர்த்தக பொருள் என்ன வர்த்தகம் என்ன நடைபெற்றாலும் வந்து சேரிப்புறங்கள் வந்து காணப்படும் தான். ஓகே சார். சார். என்ன சொல்றது, சிலருக்கு வந்து இந்த வர்த்தகம் சில நுழைஞ்ச இருக்கால வந்து முன்னேறுவான், சிலர் நுழைச்சில வந்து என்னது இப்படி இந்த கிராமங்கள்ல வந்து இருப்பான். சார். இப்பயும் அப்படித்தானே சார்? அதை இப்ப அப்படித்தான். அடுத்த வந்து இப்ப என்னண்டாடா இப்ப எல்லாருக்கும் வந்து நுழைச்சி இருக்குது. ஆனா என்ன யூஸ் பண்ணா வந்து என்னது அதுல பயம் வந்து என்ன சார்? தோத்துடுவோமோ இல்லாட்டி வந்து அடுத்தவன் நக்கல் அடிச்சிடுவானோ என்ற இதுல வந்து அவங்க வந்து புதுசா யூஸ் பண்றதுக்கு தயங்குறாங்க. மற்றது வந்து புதுசா யூஸ் பண்ணாலும் வந்து என்ன நடக்கும்டா வந்து அவங்களுக்கு அந்த அதுல வந்து என்னது தொழில வந்து ஆர்வம் இருக்கும். ஆனா என்ன சொல்றது சக்சஸ் வருமா வராதான்ற இது தஜி தவறி சக்சஸ் வந்தா அவர்ல ஓகே, ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னா என்னது அப்படியே விட்டுருவாங்கள அத. சார். மற்றது வந்து என்ன புது கண்டுபிடிப்பாக்கள் வந்து ஊக்குவிக்கிறது இல்லை. அடுத்த வந்து புது கண்டுபிடிப்பால் செஞ்சாலும் முதல்ல விசர் வேலை உதவிட்டு நீ போய் வேற வேலையை பாருன்னு சொல்றாங்களா இங்க அதிகம். ஓகே சார். அது நீ உங்க வாழ்க்கையிலயும் பார்த்திருப்ப. இப்பவும் அப்படித்தான். அடுத்த அதனால வந்து சொல்லு சொல்லு. சேரிகள் அதனால இந்த சேரிகள் உருவாச்சு. ஓகே சார், விளங்கிச்சு சார். நான் சொன்ன நீ எல்லாம் இல்ல, அது ஏனண்டா வந்து என்னது சேரிப்புறங்கள் தோற்றம் வருது அடிப்படை வசதிகள் வந்து குன்றிய சேரிப்புறம். அதான் வந்து அடிப்படை வசதி கூட சிலருக்கு இருக்காதாடா. சார். அதால வந்து என்னது வர்த்தகம் வளர்ச்சி பெற்றாலும் என்ன சில பேர்ட்ட வந்து கால்கை இயலாதவர்கள் இப்படி இருப்பிருந்தாங்க. அதனால வந்து அடிப்படை வசதி இல்லாதவர்கள் விருப்பினர். இல்லாதவங்க. ஓகே சார், மற்ற ஓகே சார்.
அடுத்த நாங்க பார்க்க போறது வந்து ஹெடிங் வந்து என்னதுன்னா, கைத்தொழில் புரட்சியினால வந்து இலங்கை மீது ஏற்பட்ட செல்வாக்கு இல்ல தாக்கம். கைத்தொழில் புரட்சியால வந்து இலங்கை மீது ஏற்பட்டு செல்வாக்கு செலுத்திய தாக்கம். அடே ஓகே சார். மயூரன், நான் வந்து வெளியான படிப்பிக்கிறேன். ஓகே சார். ஆமாம் சார். இங்க பைக் எடுக்க வர சிங்களாக்கள் ஒரு மாறி பார்த்து கொண்டு போறாங்க. தெரியாம என்ன படிப்பிக்கிறேன், என்ன அவன் பண்றான் புதுசாண்டு பழிகிறேன். ஆஹா, ஓகே சார். ம். சார் அங்க சரி, பயம் இல்லையா சார் அப்படி? அட நாங்க முதல் ஒரு கொஸ்டா இருந்தேன், அது கொஞ்சம் பிரச்சனை இல்லடா. இப்ப வந்து மெடிசின் காரன் இருக்கிற எல்லாம் படிப்பில ஊர்ல மட்டையானாக்கள்லானே. சார் அவங்க சார் அவ கொஞ்சம் இருங்க சார். அவங்க சரி, ஓகே. என்னண்டா வந்து அவங்க இதுல விட்டேன், அவங்க இருப்பாங்களாடா மெடிசின் காரன்டா வந்து கொஞ்சம் என்ன சொல்லு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்கல்ல, அந்த லைஃப் இல்லடா அது. ஆ, ஓகே சார். அப்ப ஓகே நாங்க சார். வந்து சும்மா சத்தம் போட்டு கொண்டிருக்கலாமே, அவங்களுக்கு ம். அது இம்பார்ட்டன்ட் படி எங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட், அதான் பிரச்சனை. ஓகே சார். சார் சரி, நீங்க எங்க அடுத்து எங்க முதலாம் நிக்கிறீங்க சார் கண்டியில? இப்ப ஆடைங்களா. இப்ப கண்டி போவீங்களா சார் இல்லையே? கண்டி தான்டா, கண்டியில எங்களுக்கு பெருதனியா வந்துட்டாமண்டா, இல்ல சார், பெருதனியால வந்து அப்ப நீங்க சொன்னீங்க சார் ஹாஸ்டல் வந்து செல்லது கண்டிக்கு போவேன்னு சொன்னீங்க சார் கேட்டேன். நான் வந்து கண்டி முதல்ல வந்து ஜெஃப்னாக்காருக்கு வந்து கண்டி தான் முக்கியமா தெரியும் சரியா. கண்டி ஓகே சார். யூனிவர்சிட்டி, கண்டில இருந்து இப்ப எங்கட யூனிவர்சிட்டி வந்து பெருதனியாண்ட அடுத்த ஊர் இருக்குடா. கண்டில சிட்டி என்றா பெருதனியாண்ட ஒரு ஊர் இருக்கு சரியா. இப்படி வை. ஓம் சார், இப்படி ஓம் சார். தெரியும் சார். ஜெஃப்னால வந்து ஒரு ஊர் இருக்கிற மாதிரி ஓகே சார். இப்படி இருக்குதானே. அந்த பெருதனியால வந்துதான் எங்கட இது யூனிவர்சிட்டி வந்து இருக்கு சரியா. ஆமாம் சார், ஆமாம் சார். சார் அப்ப சில நீங்க இப்ப பேருக்கு இருக்கிறது? நாங்க வந்து எங்க இருக்கிறோம்டாடா, எங்கட யூனிவர்சிட்டி கிட்டதான் பக்கத்துல ஆண்டா கொஸ்டல்ல இருக்கிறோம். எங்கட யூனிவர்சிட்டி ஆ. சொந்தமான கொஸ்டல் இருக்குதானே. ஆ, ஓகே. ஆமாம் சார், ஆமாம் சார். அந்த அவங்க தருவாங்க தானே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கொஸ்டல், அதெல்லாம் இருக்கணும். ஆ, ஓகே சார், ஓகே சார். நானும் சரி நீங்க வெளியவே போயிட்டீங்க. சிஜி வெளியே போயிடா. போர்டிங்ல ஓகே சார். இருக்கிறவன்டா, போர்டிங் வந்து மாத செலவு இப்படியும் போகும், 7,000 7,500 போகும் சரியா. பஸ் இதுக்கு ஆ, சாப்பாட்டுக்கு ஓகே சார். இப்படியும் போகும். அதை விட புக்கு அதுகள் இதுகள்னு கண்டவாட்டுக்கு போகும். ஓகே சார். அதை விட இந்த பிடிச்சது வாங்கி சாப்பிடலாம்னாலும் அது ஒரு இதா இருக்குன்னு சொல்லுவோம், மெனக்குறையா இருக்குன்னுடா என்னடா செலவு போகுதுண்டு. அதனால என்ன பிடிச்சது வாங்கி சாப்பிடல அது அவ்வளவா. ஓ மேனா சார். இதாண்டா கொஸ்டலாண்டா ஓரளவு மேக்ஸ் என்ன சொல்றது, ரூம் காசு இல்ல தானே. ஓ, சாப்பாடு இங்க குறையன்றல ஒரு ஓகே சமாளிச்சுதானே ஆகணும். ஓகே சார். சரி, இதை விடு. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து ஐரோப்பால வந்து இங்கிலாந்தை மையமாக கொண்டு ஆரம்பித்து கொண்ட கைத்தொழில் புரட்சியானது 19ஆம் நூற்றாண்டை தொடர்ந்து இலங்கைக்கு வருகை தந்த பிரித்தானியரால வந்து பெருந்தோட்ட உற்பத்தி இயந்திர சாதனங்களை பயன்படுத்த முற்படவே கைத்தொழில் புரட்சி வந்து இலங்கையில வந்து தாக்கம் வருது சரியா. ஓம் சார். இலங்கையில வந்து இப்ப கைத்தொழில் புரட்சி வந்து ஏற்படுதாண்டா, பிரித்தானியர் வந்து வரிதான் தானே இங்க பெருந்தோட்ட பயிற்சியை வந்து மேற்கொள்ளுது. ஓம் சார். பிரித்தானியர். அதால ஓகே. வந்து அப்ப வந்து கைத்தொழில் புரட்சி இலங்கையில வந்து ஏற்படுது சரியா. குறிப்பா வந்து மலைப் பிரதேசங்களை மையமாக கொண்டு தேயிலை, ரப்பர், கோபி போன்ற பிரதான தோட்ட பயிற்சிகள் வந்து பயிரிட்டு அதன் மூலம் அதிக அளவான லாபம் வந்து ஈட்டிக் கொள்ள முற்பண்ணார் சரியா. சார். சரியாடா. ஆ ஓகே சார். ஓகே சார். அதான் வந்து என்னது, தேயிலை, ரப்பர், கோபி போன்ற பெருந்தோட்ட பயிற்சியை வந்து பயிரிட்டமையால வந்து அதிக அளவான லாபத்தை வந்து ஈட்டிக்கொண்டு தங்களுடைய நாட்டை வந்து விருத்தி செய்து இஞ்சி இலங்கையை வந்து விருத்தி செய்யணும் சரியா. இதால வந்து இலங்கையில ம். வந்து கைத்தொழில் புரட்சி ஒன்று ஏற்படுது. சரி இப்ப இது கைப்பு அதனால சார் இப்ப எங்க நாட்டுக்கு அப்ப இதெல்லாம் தேயிலை, ரப்பர்லாம் வந்தது. ஓ, அதால வந்து பிரித்தானியர் வந்து இங்க வந்து பிசினஸ் செய்ய முற்பட்டமையால வந்து வந்தது, இல்லாட்டி வந்திருக்காது. ம். ஓகே சார். அடுத்த வந்து 1804ஆம் ஆண்டு ஓகே சார்.
இலங்கையின் கரையோர பகுதிகளை வந்து ஆட்சி புரிந்த பிரெட்டிக் நோத் என்பவர் பிரெட்டிக் நோத் என்பவர் கோப்பியில் இருந்து கோப்பி விதையை பிரித்தெடுக்க இயந்திர சாதனங்களை அறிமுகப்படுத்தி இருந்தார். சார் கோப்பில இருந்து கோப்பி கொட்டையை வந்து எடுப்பதற்காக வந்து என்னது இயந்திர சாதனங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார். சரியா? ஓகே சார், ஓகே சார். அடுத்த வந்து தேயிலை கொழுந்தை வந்து உலர்த்துவதற்காக முதலில் சந்தைப்படுத்துவதற்கும் அந்த இயந்திர சாதனங்கள் வந்து உதவப்படுது. சரியா? தேயிலையை பறிப்பதற்கும் அதனை வந்து அரைச்சி இதாக்குவதற்கும் வந்து என்னது இயந்திர சாதனங்கள் வந்து பயன்படுத்தப்படுது. சரியா? ஓகே சார். அடுத்தது ரப்பர் பாலை வடிகட்டி எடுத்த பின்னர் பதப்படுத்தி சந்தைப்படுத்துவதற்கு வந்து இயந்திர சாதனங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டது. சரியா? ஓகே சார். அடுத்த வந்து ஜோன் மெக்கடமினால வந்து பிரித்தானியரால வந்து அறிமுகம் செய்யப்பட்ட வீதி அமைப்பு முறையானது 1885ஆம் ஆண்டு மெக்கடம் வீதி முறை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்படுது. சரியா? 1885ஆம் ஆண்டு மெக்கடம் வீதி முறை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்படல். சரியா? ஓகே சார். அடுத்த வந்து பெருவீதி புகையிரத வீதிகள் வந்து அமைக்கும் முறை. குறிப்பா வந்து பிரித்தானியர் வந்து தங்களுடைய என்ன வர்த்தக பொருட்களான தேயிலையை வந்து என்ன என்ன துறைமுகத்துக்கு கொண்டு போவதற்காக வந்து என்னது இது வந்து உருவாக்கினவன் என்ன இதை வந்து உருவாக்கினவன்டா பாதைகளை வந்து அவ்வகையில வந்து எட்வர்ட் பேன்ஸ் என்பவரால வந்து பெருந்தோட்டத்துக்கு தேவையான உரங்களை வந்து மூலப்பொருட்களை வந்து மலைநாட்டுக்கு வந்து கொண்டு செல்வதற்காகவும் முடிவு பொருட்களை வந்து கொழும்பு துறைமுகத்துக்காக கொண்டு செல்வதற்காகவும் வந்து கொழும்பு கண்டி வீதி வந்து பெருவீதி வந்து அமைக்கப்படுது. சரியா? இத இத சோட்டா சொல்லணுமெண்டா என்ன மலைநாட்டுல இருந்து என்னது பொருட்களை வந்து மூலப்பொருள் தேவைதானே. ஆமாம் சார். அந்த மூலப்பொருட்களை வந்து கொண்டு செல்வதற்கு வந்து இந்த கொழும்புல இருந்து மலைநாட்டு கொண்டு வரக்கும் மலைநாட்டுல இருந்து என்னது தேயிலையை வந்து இங்க கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வருவதற்கும் வந்து என்னது கொழும்பு கண்டி பாதை வந்து உருவாக்கப்படுது. சரியா? ஆமாம் சார். ஆறாலே வந்து எட்வர்ட் பேன்ஸ் விளங்கிட்டாரா? ஓம் சார். எட்வர்ட் பேன்ஸா சார்? எட்வர்ட் பேன்ஸ் கொழும்பு கண்டி வீதி பெருவீதி அமைக்கப்பட்டமை. ஓகே சார். சார் இப்போ கூட அதை க்ளோஸ் பண்ணாங்க அந்த அந்த ரோடா சார்? தெரியலடா, நான் கேட்கல இருக்கு. அடுத்த வந்து இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது பெருந்தெரு வந்து இதாம கொழும்பு கண்டி வீதாம் வந்து இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது பெருந்தெரு. ஓகே சார், ஓகே சார். இதனைத் தொடர்ந்து கென்றி வாட் என்பவரால வந்து கொழும்பு கண்டி வரையிலான புகையிரத பாதை வந்து அமைக்கப்படுது. சரியா? கென்றி வாட் புகையிரத பாதை, கொழும்பு கண்டி புகையிரத பாதை. சார் ஜெஃப்னா டு கண்டிக்கு ட்ரெயின் இல்லையா சார்? இல்லைனா இல்லடா, ஜெஃப்னா டு கண்டிக்கு ட்ரெயின் இல்லடா. ஜெஃப்னா டு கொழும்புக்கு இருக்குது. கண்டிக்கு வந்து என்னண்டா ஆம், ரெண்டு இது மாறணும். கண்டில இருந்து வேறொரு இடம் போயிட்டு அங்க இருந்து வெயிட் பண்ணி கொழும்பு ரெயினுக்கு வந்து பார்த்து கொண்டு போகணும்டா. ஓகே சார், ஓகே சார். நானும் அதுல ட்ரை பண்ணேன்னா அது சரி வருது இல்லை என்னண்டா கண்டி டு டைம் ஜோன். ஜெஃப்னாட்டா சிம்பிள் சிம்பிள். ஓகே சார். இது வந்து ரெண்டு இது வெயிட் பண்ணி அதுக்கு இப்ப பார்த்து கொண்டு கிடது பஸ்ல போயிட்டு வரலாம் தான். ஓகே சார். சரியா? கென்றி வாட் என்பவரால வந்து கொழும்பு கண்டி வரையிலான புகையிரத பாதை வந்து உருவாக்கப்படுது. இவர் வந்து போக்குவரத்து துறையை வந்து விரிவுபடுத்துறார். இதுதான் இலங்கையில உருவாக்கப்பட்ட முதலாவது புகையிரத வீதி, கொழும்பு கண்டி வீதி கென்றி வாட். ஓகே சார், ஓகே சார். அடுத்த வந்து பிரித்தானியரின் வருகையை தொடர்ந்து வர்த்தக நகரங்கள் வந்து எழுச்சி வருது. குறிப்பா வந்து கொழும்பு கொழும்பு கண்டி சார் கொழும்பு, கண்டி, காலி, யாழ்ப்பாணம், கொழும்பு கண்டி காலி யாழ்ப்பாணம்
திருகோணமலை, மட்டக்களப்பு, மன்னார். கொழும்பு, கண்டி, காலி, யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு, மன்னார் ஓகே சார். போன்ற நகரங்கள் வந்து வளர்ச்சி வருது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன? தபால் சேவை முறை வந்து வளர்ச்சி வருது. குறிப்பா வந்து பிரதான நகரங்களா விளங்கிய கண்டி, காலி, கொழும்பு, யாழ்ப்பாணம், திருகோணமலை போன்ற நகரங்களை வந்து இணைத்து குதிரை வண்டி தபால் முறை வந்து அமைக்கப்படுது. சரியா? ஓகே சார். ஆசியா கண்டத்திலே முதலா வந்து குதிரை வண்டி தபால் முறை வந்து ஆரம்பிக்கப்பட்ட நாடு இலங்கை. சரியா? ஆசியாவிலே முதன்முறையா சார்? முதன்முறையா வந்து குதிரை வண்டியில வந்து தபால் சேவை வந்து ஆரம்பிக்கப்பட்டது வந்து இலங்கையில. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து தபால் சேவையை வந்து விரிவுபடுத்துவதற்காக தபால் முத்திரை அறிமுகப்படுத்தியும் தபால் நிலையங்களை வந்து நிறுவியும் தொடர்பாடல் கைத்தொழில் வந்து இலங்கையில வந்து வளர்ச்சிப்படுத்தப்படுது. கொண்டு வந்து தபால் முத்திரை, அடுத்த வந்து தபால் நிலையங்கள் வந்து நிறுவப்படுது. சரியா? ஓகே சார். இப்படி தபால் கைத்தொழில் வந்து வளர்ச்சிப்படுத்தப்படுது. சரியா? ஓகே சார். ஓகே சார். இவ்வளவுதான் கைத்தொழில் புரட்சி. விளங்கிட்டா ஃபுல்லா? சார் விளங்கிட்டு சார். அடுத்த அமெரிக்க புரட்சி பாப்போமா? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வாரம் வரும்.